வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து ஒரு முன்னோடி திட்டம்னே சொல்லலாம். அதாவது பெண்களுக்கு வந்து பயனடையும் வகையில் மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம், வருடத்துக்கு 12,000 கொடுத்தா பெண்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து உயரும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்பட்டு வருது. இதில் பார்த்திங்கன்னா 90% வந்து எல்லாருக்குமே காசு வந்துட்டுருக்கு. ஸோ மீதம் வந்து ஒரு 10% பேருக்கு தான் வந்து காசு வரல. இவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அரசு ஊழியர்களின் மனைவி, ஜீப்பு, நிலம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் காசு வராமல் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு புதிய விண்ணப்பங்களை கொடுத்து அவங்களுக்கும் வந்து காசு தரதா முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாருக்குமே காசு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஜூன் மாதம் தொடங்கி 2வது வாரத்தில் வந்து புதிய விண்ணப்பங்கள் தரதா இருக்காங்க. ஸோ புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஏற்கனவே இவங்க அப்ளை பண்ணிவிட்டு நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து பைசா வர ஸ்டார்ட் ஆகும். புதிய விண்ணப்பங்கள் மற்றும் விட்டுப்போன தொகைக்கான மொத்த ஒரு முடிவை வந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு அறிவிப்புகள் வரதா இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.